ஆட்டா வா பயங்கரம் சாலை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. லவ் யூ ஆல். காலையில் ஃபஸ்ட்டு ஒரு வழியே நம்ம திரும்ப ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். வெல்கம் ட்ரிங்கு ஏன் ப்ரோ வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று சொன்னாங்களே கொடுத்தாங்களா? அது வெல்கம் கிடையாதுடா, ஆப்பு. ஸோ வெல்கம் ட்ரிங்க்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க. அது இப்போ தான் வந்துட்டு ஒரே ஒரு டீ, அதாவது இப்போ ட்ரெக்கிங் போகிறக்கா டீ வந்து எனர்ஜியாக இருக்க கொடுத்துருப்பாங்க. சிவாஜி சிவாஜி என்ன ப்ரோ ஒன்றும் காணும் அந்த டீயில். வாங்க போகலாம். ஸ்டோரி போட்டுருக்கீங்களா? சரி ஓகேங்க. நான் இங்கேருந்து கிளம்பும்போது யாரையும் காணும். ட்ரக்கிங் அப்படியே கிளம்ப சொல்லிட்டாங்க. மேலே ஆல்ரெடி ஆள் போயிட்டாங்க கைடுன்னு. நானும் இவரு மேலே வீட்டு போகணுமா? ஜெய் ப்ரோ. ஸோ முன்னாடியே ஒரு 10 பேர் போயிட்டாங்க. நம்ம தான் இப்போது செகண்டாக போயிட்டுருக்கோம். அவர் முன்னாடி போயிட்டார் ப்ரோ. ஆனால் கைடு கூட போனால் தானே அவங்க என்ன இங்கே என்ன இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம தனியாக போனால் நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நைட் இந்த லைட் செட்டப்லாம் நல்லா இருக்கும் போல். எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோக்கா பெருசாக ஒன்றும் இப்போ குளிரில். ஆனால் ஒரு 4 o'clock அந்தமாதிரி சம்திங் டயத்துலாம் பயங்கர குளிர், பயங்கரமான குளிர். அப்போலாம் அங்கே ஒருத்தர் போகிறார் பார்த்தீங்களா? அவர் தாங்க கைடு. அவர் தெரியுறாரா? ஒரே ஒருத்தர் டாட்டா தெரியாதுல, அவர் தாங்க கைடு. பார்த்தீங்களா? ஓ ஜெய் ப்ரோ அதை போகிறாரு இருங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வரும்போதெல்லாம் ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 20 பேர்கிட்ட மேலே வந்துட்டாங்க. ஸோ ஜாஸ்தியாக இருக்காங்க அங்கே. ஸோ அவ்வளோ ஒன்றும் இதாக தங்கியிருந்தாலும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இப்போ நாங்கள் ஒன்று நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்றா இருக்குது. அஜய் ப்ரோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன ஒரு எதிர்பார்ப்பில் வந்தீங்க? என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க? இல்லை அந்த இதில் ஒரு போர்டை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ்க்கான இது கட்டும்போதேவும் அங்கேயே 30% வந்து நம்ம ஆன்லைனே முதலே கட்டிட்டோம். ஸோ செகண்ட் 60% வந்து கட்டணும்ல. ஸோ 60% வந்து நம்ம இங்கே கட்டணும்ல. டோட்டலாக வந்து 2 பேத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1800, 2 பேத்துக்கு சேர்த்து 3600 ஆச்சு. ஸோ அங்கே ஆல்ரெடி நம்ம 1000 வந்து பே பண்ணியிருந்தோம். பே பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அந்த போர்டில் பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து புக்கிங்கு, அப்புறம் வெல்கம் ட்ரீன்னு போட்டிருந்தாங்க. 7 o'clock மேலே ஸ்நாக்ஸ் வந்து டீ போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் 9:30 அதுமாதிரி சம்திங்கில் வந்துட்டு டின்னரு, அப்புறம் கேம்ப் ஃபயரு இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்களா. அதில் பார்த்தா கொடுக்கவே இல்லைங்க. கடைசியில் வெல்கம் ட்ரிங்கே கொடுக்கல. இவர் எங்கே போயிட்டாரு? வா ப்ரோ சுற்றி காடு பயங்கரமாக இருக்குங்க. சரி ப்ரோ டக்குன்னு வாங்க. சரி இங்கே ஒரு தொட்டியெலாம் இருக்குது. இங்கே விவசாயம் பண்ணுவாங்க போல். பெட்டர் தென். அஜய் ப்ரோ அவர் மட்டும் தான் போகிறாரு, கூட போன ஆளுகளை காணா. வாங்க அவரை போய் பிடிப்போம். ஒரு வழியாக அவர்கிட்ட வந்து நம்ம ரீச் ஆக்கிட்டோங்க. பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே பாருங்களேன் முன்னாடி அது ஃபுல்லாமே தேயிலைங்க. லைட்டாக மூச்சு வாங்குது. அது ஃபுல்லாகவே தேயிலை வேற மாதிரி. சரி இருங்க, நான் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மழை வந்து சமயம் கிளைமேட்டு கிடையாது. இந்த மேலே உச்சிக்கு போகிறோமா? பாதை இருக்குமா இல்லை சும்மா பாதை இருக்குது. வந்து அங்கே போயிட்டு அப்படி. ஆஹா ஓகே நம்ம மேலே தாங்க போகிறோம். இதுக்கு மேலே தான் வந்துட்டு சன்செட் பார்க்கறதுக்காக போகிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னே இல்லாமல் எங்கே போய் சன்செட் பார்க்குறது? அல்டிமேட்டாக இருக்குது.
இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சன்செட் வந்தால் தான் அதிர்ச்சி, இல்லைன்னா அதிர்ச்சி இல்லைங்க அது. ப்ரோ டக்குன்னு வாங்க மேலே போவோம், டக்குன்னு வாங்க போவோம். இப்படி போயிட்டு பார்த்து அங்கேயே விட்டு வந்துட்டீங்க அவங்கெல்லாம். அவங்க வருவாங்க எவ்வளோ நேரம் கூப்பிடுவேன். ஆமாம் அது கரெக்டாக தான். 4:30னா 4:30 கரெக்டாக இருந்துருக்கணும். ஆஹா ஸோ ஒரு 40 பேர் இருப்போம். ஏன்னா மொத்தமாக 40 பேர் இருக்குமாங்க நம்ம சைட்டில் 50 பேரா? ஸோ டோட்டலாக அங்கே வந்து 50 பேருங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு 10 பேரோ 5 பேரோ தான் போகிறோம். அவனுக்கு போகிறானுங்க அவ்வளோதான் போகிறாங்க, அவங்க போகிறாங்க, பேலன்ஸ் வந்து அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க தான் வைப்பாக போயிட்டுருக்காங்க. பாருங்க அங்கே போய் தமிழ் பாட்டை போட்டு ஆடுவோம் பாருங்க. எங்கே போகிறேன்னா தெரியாம வருவா நமக்கு லெஃப்ட்டில் வழி இருக்குன்னு சொல்லி மேலே இருக்குன்னா அவனுக்கே ஏறிடுவாங்க. அப்படியே போயிட்டு போயிட்டு ஷார்ட் கட்லாம் ஏறுவாங்க. இல்லை அவங்க ஃபுல் மைண்ட் செட்டில் தானே வந்திருக்காங்க. இதை பண்ணியே ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஒரே ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா, இல்லை கோடு போட்ட மாதிரி இருக்குது, பயங்கரம். இது எவ்வளோ வருஷமா ப்ரோ இருக்குது இந்த டென்ட்டு? ப்ரோ இது மொத்தம் இது இப்போ தான் ப்ரோ 3-4 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டென்ட்டுன்னு சொல்லி தொடங்கி இப்போ 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த கொழுக்குமலையில் இங்கே ஃபேமஸ்னாலே அந்த சன்ரைஸ் தான். அந்த மேலே ஓகே ஓகே. ரீசெண்டாக தானே ப்ரோ ஃபேமஸ் ஆச்சு. இல்லை ப்ரோ இது ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்து ஆச்சு. இந்த பழைய பாட்டு இளையராஜா பாட்டில் இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த மாரி அப்போ போட்டது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க ப்ரோ கொழுக்குமலைன்னு சொல்லி பார்க்க. இப்போ இப்போ இந்த ஒரு பாரி எடுத்தாங்க. பாரி எடுத்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஃபேமஸ். அங்கே என்ன மூவி ப்ரோ வந்து மலையாளத்தில் ஒரு படம் ப்ரோ. மலையாளத்துலையா? ஓ அதான் கேங் இவ்வளோ வைப்பில் இருக்காங்களா? மலையாளத்தில் பின்ன ஐயோ அந்த படம் பேர் 2-3 படம் இங்கே நம்ம தமிழில் எடுத்துருக்காங்க இப்போ. குரங்கி இந்த சர்க்கிள் மைனா 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 அந்த இதில் எடுத்தது தான் கொழுக்குமலையில். அப்படிங்களா? கொழுக்குமலைன்றது தமிழ்நாடு ப்ரோ. இதில் எதுலேருந்து கேரளா? அந்த மேலே அந்த இதுதான் அதுதான் மெயின் ரோடு. கரெக்டாக அந்த முக்கில் வரும். அந்த அந்த எஜ்ஜிலேருந்து வருது அந்த லைனா? இது இங்கிட்ட அப்படியே கேரளா. இது ஃபுல்லாக கேரளா. இப்போ நம்ம நடந்து போகிறது மலை இருக்குல்ல, ஆமாம், இந்த மலையை விட்டு அப்படியே கேரளா வரும். ஸோ அங்கே அந்த இந்த மலை தெரியுது இல்லைங்க, இது ஃபுல்லாகவே இதுலேருந்து கேரளா. இப்போ நம்ம கேரளா தான் போயிட்டுருக்கோம். இப்போ கேஸ் ஆனால் போலீஸ் அங்கே தான் பிடிப்பாங்களா? கேரளாக்காரங்க பிடிப்பாங்க. எல்லாமே கேரளா கவர்மெண்ட். கேரளா தான் மலை தாங்க. அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து தமிழ்நாடு, இதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக கேரளாங்க. கொழுக்குமலை போனால் கேரளா இருக்குங்க. இங்கிட்டு போனால் தமிழ்நாடு, இங்கிட்டு போனால் கேரளா. அங்கேருந்து பார்த்தா வியூ நல்லா தெரியும் இல்லையா? வியூவே தமிழ்நாடு வியூ தான். இங்கிட்டு பார்த்தா கேரளா வியூ. சூப்பர். அங்கே தான் போய் இருக்கணும்னா ஆமாம், அதுலேருந்து அந்த போல ஷார்ட் கட்டு. ஓகே. இல்லை இல்லை இங்கே ஒரு 5 பேர் மேலே போயிட்டாங்களா? நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 30 பேர் ஏறும். கீ சைட்லேருந்து ஒரு 30-40 பேர் வருவாங்க. அங்கிட்டுள்ள பகுதிக்கு அங்கேருந்து வருவாங்க. ஓ எல்லா இடத்துலையும் அந்த டைமிங்க்கு மேலே ஒரு 200 பேருக்கு மேலே இருக்காங்க. நேத்தா அங்கேட்டான். கொழுக்குமலைக்கு மட்டும் நாளைக்கு இன்னைக்கு போன வண்டி 200 வண்டி. ஓகே. 220 வண்டி போச்சு. 220 வண்டியில் ஒரு வண்டிக்கு 6 பேர் வச்சுக்கோங்க. 1000 பேர் இருப்பாங்க. மேலேண்ணா இப்போயா? கொழுக்குமலை நாளைக்கு. கொழுக்குமலையிலையா? இன்னைக்கு காலையில் அங்கே தான் அப்படியே இருந்தாங்க. நாளைக்கு எப்படின்னு தெரியல. எங்கே இடம் போய் இடம் வரும். ஐயோ அவ்வளோ 1000 பேர் இருந்தால் எங்கே போய் அந்த வியூவை பார்க்குறது? இல்லை நம்ம இடம் பிடிக்க வேண்டிய இடம் வரும்னு நினைக்கிறேங்க. 1000 பேர் வியூவை பார்த்தா நம்ம அந்த 1000 பேர்த்த பார்த்துட்டு வந்துடும் பேசாம. 1000 பேருக்குன்னா எப்படி சொல்லுவேன்னா ஒரு ஒரு இடத்துல தான். நாளைக்கு நீங்கள் தான் வருவீங்கண்ணா? அவங்க ஒரு நாளைக்கு சூப்பர்ண்ணே. இல்லை அங்கே வந்து கைடு வர மாட்டாங்க. டிரைவர் ஜீப் டிரைவர் தான். அவங்களுக்கு தான் ஃபுல்லாக அனுப்ப தெரியலையா? ஒன்றுமே இல்லை. அங்கே போய் உங்களை இறக்கி விட்ருவாங்க எல்லாரும் மொத்தமாக. நீங்கள் பார்த்துட்டு சும்மா போன வண்டியை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போன வண்டியிலே அப்படி ஏறி வந்து வண்டியை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் போன வண்டியை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு வேளை வண்டி மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நடந்து போனால் 3000 கொடுத்துட்டு திருப்பின்னு வருவீங்க. ஓ வேற ஒரு வண்டியில் 3000 கொடுத்துட்டு வரணுமா? ஆமாம். போகிற வண்டி நீங்கள் அப்படி விட்டுட்டுல வர மாட்டாங்க.
ஒரு வண்டிக்கு 6 பேர். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, அவங்க கூட ஒரு 4 பேர் வெட்டியும் ஏற்றி விடுவோம். அப்படியே நீங்கள் ஸோ மேலே கேரளாக்காரன் நாங்களாம் இருக்காங்க. அவங்க இங்கேருந்து யாருக்கும் ஐ லவ்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்து உனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ஆமாம் வேற லெவலில் இருக்குங்க அந்த பாதை. இது ஷார்ட் கட்டா? அவங்க போகிறதா ஸ்ட்ரைட் பாதையா? அவங்களுமே சாப்பிட்டு அப்போ எதுதான் ஒரிஜினல் பாதை? அங்கே போய்ட்டு அப்படியே அந்த மேலே அந்த பாதையோ? ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட் கட்டுங்க. அந்த மேலே நிற்கிறாங்கல்ல அதுக்கிட்ட ஒரு பாதை இருக்குது, அதுதான் நல்ல பாதை. ஒரு அந்த பாதையிலே வந்துருக்கலாம் போல. இது இங்கனக்குள்ளே கால் வலிக்குது. ஸோ மேலே வந்தாச்சு, போகலாம் மேலே போகலாம். அவங்க வரட்டும். என்ன இதில் ஏறி வந்து எப்படி மூச்சு வாங்குது? சரியான ஏத்தமாக இருக்குது. இதுதான் ஏறி வந்தால் பயங்கரமாக மூச்சு வாங்குது. நீ எவ்வளோ தூரம் மேலே? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றீங்களே, அது இன்னும் கிடக்காங்க மேலே மைல் கணக்கில். இருங்க நான் கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒரே ஸ்ட்ரைட் தான். ஓ ரெண்டு பாதையாக பிரியுமா? ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு பிரியுமா? அது மேலே போய்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைட் அப்படின்னு ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னா ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் ப்ரோ. ஓகே ரைட்னா திருப்பி வந்துடுவீங்க. மேலே ரைட்டில் வரல லெஃப்ட்டில் வரேன். ஸோ இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனோம்னா ரைட்டில் போனால் ஒரு பாதை போகுமாங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கேயே கூட்டு போயிருமா. ஓகே டக்கு டக்கு டக்குன்னு போக முடியாது அப்படின்ற வரமுறைக்கு இங்கே அர்த்தம் இல்லைங்க. ஸோ டக்குன்னு மேலே போனால் தாங்க, இல்லைன்னா இருட்டிடுங்க. பேச மோடம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ கால் வலிக்குது. ஓகே இருங்க நான் மேலே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருந்துச்சுங்க, போக 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 ஏன்டா ஏறணும்னு தோணுது போல. நன்றலாண்ணே கொஞ்சம் வழக்கம் பார்த்துங்க. அப்படியே போய் சேருவோம் மேலே. அவ்வளோதானே பார்த்து. ஸோ வெளியே மேலே வந்துட்டோம். இங்கெல்லாம் கன்ஃபார்ம். ஸோ இந்த இதில் போனால் ஈஸியாக போயிடலாம் அவர் சொன்னார். ஆனால் அவரு என்ன அழகான பாய். ஓகே இவ்வளோ நேரம் தேயிலை காடுக்குள்ள நடந்தோம், இப்போ சரியான ஃபாரஸ்டாக இருக்கு. சரி இருங்க அப்படியே மேலே போக கண்டினியூ பண்ணுறேன். சரியான வைப்புங்க பின்னாடி கேரளா கரப்பா ஆனாங்களாம் சரியான வைப்பு, பயங்கரம். மோட்டிவேஷன் சாங் போட்டாலாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ வந்தாச்சுங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் விழுந்துருக்கோம், முடியலை. சரியான மூச்சு வாங்குறீங்க. இங்கே ரீச் ஆகிட்டு நினைக்கிறேன். ஆட்டா ஆட்டா டாட்டா வா பயங்கரம் சாலா. இங்க பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமா இருக்குங்க. வேற மாதிரி இருக்குங்க. இங்க எதிர்பார்த்த காட்டி முக்கியம் பிரிச்சுட்டாங்க, அடி பொலியா இருக்கு மேலே. ஸோ அந்த ஆறு எப்படி தெரியுது பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்குங்க. இங்க ஃபுல்லாகவே இங்கே ஸ்னோ தாங்க, புகை மூட்டமாக தான் இருக்குங்க. எதிர்பார்க்கல மேலே எல்லாம் ஒரு ஐடியாவில் வந்து இங்கே ஒன்று நடந்திருக்கு.
ஸோ இது அந்த பிளாக் கலரில் தெரியுது எல்லாமே தண்ணிங்க. இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு பாம்பு மாதிரி போகுது. பயங்கரம் பயங்கரங்க. நம்ம அங்கே எதிர்பார்த்ததோட இங்கே அதோட பயங்கரமாக இருக்குது. இன்னும் நாளை காலையில் நம்ம எதிர்பார்த்ததை காட்டி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அவ்வளோ இல்ல இங்க போவோம். நான் தங்குங்க. ஆனா இனிமே ஒரு வீடியோவை போட்டுருவாங்க. அப்புறம் மேகெல்லாம் அப்படி ஓடிட்டு இருக்குங்க இது மேல. உண்மையில இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாருமே இல்லைன்னா வந்துட்டு சோளம் வந்தீங்கன்னா வந்துட்டு சில போட்டோஸ்ல எடுக்க முடியாது, வீடியோஸ் அதனால முடிஞ்சாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம். ஆனா கப்புள் சாப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன டான்ஸ் ஆடலையா அவருங்க? இறங்கிச்சு ஃபுல்லா அடியோ. வேற லெவலா இருக்குங்க. மறக்காம இந்த மாதிரி இடத்துல விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வந்த நேரத்துக்கு இங்க வந்துட்டு சன் செட்டே கிடையாது. ஏன்னா ஒரு 3:30 இருக்கும். அப்பயே மழை பெய்யனால சன்செட் வந்து ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு சன்ரைஸ் ஆச்சு நம்ம பார்ப்போமான்னு தெரியல. பார்த்தா நல்லா இருக்கும். நேத்து போட்டது இன்னும் உள்ளே இருக்கு. அட்லாஸ் இந்த இடத்த விட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு வேற லெவலில் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்ப சொல்லிட்டாங்க. அவ்வளோதானா? இவரை கூட்டு வந்துடுங்க. சரி வாங்க போலாம். மணி என்ன ஆகுது? ஆரேகாலா? மொத்தமா போவோம் ப்ரோ. யாரா இருந்தா ப்ரோ நாங்க முடிச்சு உங்களோட வந்தேன். அவங்க கேரளாக்காரங்க அவங்க அவங்கோட மாதிரி வந்துட்டாங்க. பின்னாடி வாஜே ப்ரோ கண்ணதாசன் காரை அவ்வளோதான். எங்க கண்ணதாசன் போடுறாங்க சாம்பிள் நைட்டு போட வருங்க. எல்லாம் ஒரே ஸோ முடிஞ்சுங்க. இங்கெல்லாம் யார் எவரெல்லாம் தெரியாது. ஆனால் மொத்தமாக சேர்ந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா பசங்களால அப்படித்தாங்க. சரி இருங்க, எல்லோரும் கிளம்பி அந்த பக்கம் போட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சுற்றி ஃபுல்லாக இதுதாங்க. இதில் புகைன்னு நினைப்பீங்க, புகையெல்லாம் கிடையாது. இது வேற லெவலுங்க. வேற லெவலுக்கு நல்ல வேலை கூட வந்தவங்களும் மிஸ் பண்ணிட்டானுங்க அவங்க. ஸோ இந்த அழகான இடத்த விட்டு அழகா என்ஜாய் பண்ணிட்டு அழகா போயிட்டு இருக்கோம். போட்டிருக்கேன். பயங்கரமா இருக்குங்க. ஃபுல்லாவே மிஸ்ட் தாங்க. பயங்கரங்க. எல்லாருமே வேற லெவலில் என்ஜாய் பண்றாங்க. ஒரு பாட்டு போட்டா எல்லாருமே ஆட ஆரம்பிச்சுறாங்க.
ஸோ இங்க போய் பார்த்துட்டீங்க. இன்னும் 10th போயிட்டு இருக்குங்க, பயங்கரமா பண்றோம். கிளம்பியாச்சுங்க ஃபுல்லாவே. ஏதோ மார்னிங் ஏதோ 4 o'clock அந்த மாதிரி ஃபுல்லாவே வேற மாதிரி பாருங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்துட்டு கடைசியில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கு, பயங்கரம் வைப்பானது. யாரும் இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க இங்க. வாழ்க்கையே அவ்வளோதானே, முடிஞ்ச அளவு மெமரிஸ் சேர்த்து வைப்போம். 2025ல் 24 தான் மிஸ் பண்ணிட்டோம். பட் 25 நம்மளை வந்து கைவிடாது, பார்த்துக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே மொத்தமாக இருக்காங்க, மொத்தமாக போனாங்க. ஆஹா 1/12 பாட சொல்லுங்க. அவ்வளோதான், அந்த பாட்டி எடுத்து நீங்களே சொட்டு எடுத்து நாக்கில் வச்சு நடக்க வேண்டியது. சரி ஓகே இருங்க, அவங்க எல்லாம் டீ குடிச்சிருக்காங்க. போகும்போது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. கீழே நீங்க வந்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட எங்க பாருங்க இன்னுமே மேல வந்துட்டே இருக்காங்க. அந்த லைட் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா, அது எல்லாமே ஆளுதாங்க. எல்லாருமே அப்படியே லைனா வந்துட்டே இருக்காங்க. நாங்க அவசரப்பட்டு முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நாங்க. ஆனா இன்னுமே 3 மேல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேல வந்து டைமிங் வந்துட்டு 1.5 மணி நேரம் தான் நினைக்கிறேன் மேல மொத்தமே. அது வரலையும் தான் அங்க மேல இருக்க விடுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு வர சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போட்டி நம்ம இறங்கி வந்துட்டோம். பட் இன்னும் மேல வந்துட்டு இருக்காங்க, பயங்கரம். ராத்திரி டிஜே ராத்திரி டிஜே உண்டு. பாருங்களேன், இன்னுமே அந்த காட்டுக்குள்ள லைட் தெரிஞ்சுட்டு தாங்க இருக்கு. அந்த மினி பூச்சி, அதெல்லாம் மினி பூச்சி கிடையாது, அது எல்லாமே ஆளு. பயங்கரம். சேஃபா கீழே வந்துட்டாங்கன்னா சூப்பருங்க. சவுண்ட் கேக்குதாங்க மேல, அந்த எல்லா சவுண்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட எங்க மொத்தமா நாங்க ஒரு போகும்போது எல்லாம் தனித்தனியா தான் போனோம். பட் வரும்போது எல்லாம் ஒரே பட்டாளம் ஆயிடுச்சு. இங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. அது இருந்துச்சு, எல்லாம் அந்த காத்துல கரைச்சிட்டு வந்துட்டாங்க. பயங்கரம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர் போகுது போலங்க. நம்ம போகும்போது காட்டல, சரி வரும்போது காட்டில எனக்கு யோசிச்சிட்டே இருந்தேன். வந்து பாருங்க, ஒரு சின்ன ரிவர் தான். இதில் அவ்வளோக்கா தெரியல. சரி ஓகேங்க, நான் போய் ஜென்ட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெளியே எல்லாம் டான்ஸ் ஆகி எல்லாம் சாப்பிட்டு இப்போ தாங்க இருந்தோம். புகை வருதுங்க வாயிலிருந்து. ஸோ வேறு லெவலான வைப்பு. பசங்க எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அங்கே வந்துருங்க பார்த்தீங்களா, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலில் முடிஞ்சிருக்குங்க. என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக டான்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி வீடியோவில் எல்லாத்தையும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. ஸோ என்ன ஏன்னு உங்களுக்கு மார்னிங் வந்து மறக்காம ஃபர்ஸ்ட் வார் அட் லாஸ்ட் நம்மளோட எல்லா இதுவுமே முடிஞ்சிருச்சு. எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தால் எல்லாமே ரொம்பவே தங்கமான மனுஷங்க. போய் சொல்கிறதுன்னு இல்லை, உண்மையாகவே மேலே நீங்கள் வந்துட்டு சும்மா பேசுவாக்கில் அப்படி கீழே போவோம், பேச ஆரம்பித்தோம். இப்போது சரியான ஒரு நண்பர்கள் ஆகிட்டோம், பயங்கரமாக வந்து க்ளோஸ் ஆகிட்டோம் எல்லோரும். ஸோ நீங்களும் வந்துட்டு நல்ல நல்ல உறவுகள் வந்து வளர்த்துக்கோங்க. போகிற இடத்துல வந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சால் தான் போய் அவங்களோட பேசணும்லாம் கிடையாது. தெரியாதவங்கள்ட்ட நம்ம போய் நம்மளாக பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அந்தமாரி இருக்கப்போ அந்தமாரி உறவுகளை வந்து வளர்த்துக்கோங்க. 2025 என்னை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து புதுசாக பழன ஒரு நண்பர் வந்து என்ன வந்துட்டு லவ்வை வந்துட்டு ஞாபகப்படுத்தி விட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லவ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இருந்தால் லவ் பண்ணுங்கள். இல்லை இது வந்து கண்டினியூஸ் ஆகாது அப்படின்னா லவ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சரும் வந்து டேமேஜ் ஆகும், பையனோட ஃப்யூச்சரும் டேமேஜ் ஆகும். நான் வந்து அந்த லவ்லேருந்து வந்துட்டு ரிலீவ் ஆகிட்டேன். ஓகே, இது என்ன ஏதுன்னு அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியலையா. ஸோ நமக்குன்னு இருக்கிறது இப்போ நீங்கள் தானே, எல்லாமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சா, பார்த்துக்கலாம் தான் சரியாக எல்லாம் நடப்பது அனுப்பிச்சு வச்சுட்டு. ஸோ காலையில் வந்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம காலையில் வியூ பாயிண்ட் போகிறோம், அங்கே போய்ட்டு சன்ரைஸ் பார்க்க போகிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீப்பு சவாரிலாம் என்ன ஏன் நான் ஜீப்பில் போகும்போது காலையில் எந்திரிச்சுமே உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட் வீடியோ.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். நான் காலைல வந்து கண்டினியூ பண்ணுறேன்.